பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது. நம்ம இன்னைக்கு வந்து ஆர்டினோ யூஸ் பண்ணாம பிளாக் லைன் ஃபாலோயிங் ரோபோட் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் தான். இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருந்தாலே உங்களால ஒரு பிளாக் லைன் ஃபாலோயிங் ரோபோட் வந்து பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு. ஸோ இது வந்து அவைலபிள் இருக்கும் ஆன்லைன்லேயோ அல்லது வந்து நியர்பை ஷாப்ஸ்லேயோ ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடு. ஸோ அங்கே நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். 2 டிசி மோட்டாரு, 2 வீலு, ஒரு சேசிஸ். ஸோ இது அவங்களே வந்து அந்த ஒரு கிட்டை தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிட்டு அப்புறமேட்டு L2918 இந்த டுவல் இந்த மாடல் என்ன பண்ணுன்னா, இந்த மாடல் வந்து மோட்டாரை வந்து ப்ராப்பரான கண்ட்ரோல் ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோட்டருடைய கண்ட்ரோல் இதை எடுத்துக்கும். மோட்டரோட டைரக்ஷன் கண்ட்ரோல் வந்து இந்த ஐஆர் சென்சார் பார்த்துக்கும். அப்புறமேட்டு ஐஆர் சென்சாருடைய ஒர்க் நமக்கே தெரியும். இந்த நார்மலாக நம்ம டிவி ரிமோட்லாம் வந்து எமிட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி ரிட்டர்ன் வரும்போது அது வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இதோடைய ஐஆர் சென்சாருடைய மாடியுடைய மெயின் என்னன்னா, ஒயிட் சர்ஃபேஸில் வந்து நமக்கு ஹை கிடைக்கும், பிளாக் சர்ஃபேஸ் வந்து ஐஆர் வந்து அப்சர்வ் ஆகாத நமக்கு லோ கிடைக்கும். ஸோ பிளாக் சர்ஃபேஸ் வந்து நமக்கு லோ கிடைக்கும் போது மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ஒயிட் சர்ஃபேஸில் வந்து நமக்கு ஹை கிடைக்கும் போது மோட்டர் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதோடைய மொத்த கான்செப்ட். அதே மாதிரி பிரெட் போர்டு இது எதுக்குன்னா வந்து சர்க்கியூட் இன்டீரியராக வந்துட்டு எல்லாமே கனெக்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்கான சர்க்கியூட். அப்புறமேட்டு வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ இந்த வோல்டேஜில் வந்து ஸ்டெப் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, அது நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 3.7 வோல்ட் ரீசார்ஜபிள் பேட்டரி ஒரு 2. ஸோ இதுதான் வந்து தேவையான எக்யூப்மெண்ட்ஸ். இதுதான் வந்து சர்க்கியூட். ஸோ நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ பார்க்குறதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டரியிலேருந்து வரக்கூடிய இன் அண்ட் அவுட்டு. ஸோ இந்த ரெட் ஒயர் வந்து இன்னில் கொடுத்துருங்க, பிளாக் ஒயர் வந்து இன் நெகட்டிவ்ல கொடுத்துருங்க, இன் பாசிட்டிவ்ல கொடுத்துருங்க. தென் வந்து இதோட ஒரு பிரெட் போர்டு இந்த நெகட்டிவ் வந்து அவுட் வர நெகட்டிவ் வந்து ஒரு பிரெட் போர்டில் நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் பின் பண்ணிடணும். அதே மாதிரி அவுட்டுக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து இந்த அவுட்லேருந்து ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து என்னதுன்னா பிளஸ். ஆக்சுவலி அதில் வந்து நேம் கரெக்டாக இல்லை, ஆனால் அங்கே என்ன இருக்கும்னா +12 வோல்ட் இருக்கும். +12 வோல்ட் இருக்கும், நடுவில் வந்து கிரவுண்ட் இருக்கும், இங்கே +5 வோல்ட் இருக்கும். ஸோ இதில் ப்ளஸ் அவுட்ன்றது 12 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இந்த மேல் ஃபீமேல் ஒயர் இருக்கும். ஸோ அதன் மூலியமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வர கிரவுண்டை வந்து நம்ம நெகட்டிவ்ல கொடுத்துடணும், வர +12 வோல்ட் வந்து பாசிட்டிவ்ல கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல 4 இன்புட் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து இந்த ஐஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஒன்று வந்து அவுட் இருக்கும், கிரவுண்ட் இருக்கும், விசிசி இருக்கும். ஸோ இந்த அவுட்லேருந்து ஃபர்ஸ்ட் இது வந்து லெஃப்ட். ஸோ இதுதான் வந்து சேசிஸ்னா இது லெஃப்ட் சைடு ஒன்று ஃபிட் பண்ணுவோம், ரைட் சைடில் ஒரு ஐஆர் ஃபிட் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் சைடில் வர ஐஆருக்கு வந்து இது கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஸோ இதோடைய அவுட் வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் போகும். அதே மாதிரி இதோடைய ரைட் சைடு வந்து அவுட்புட் வந்து லாஸ்ட் இந்த 4th இன்புட் போகும். இந்த நடுவில் இருக்கிற செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ்ல கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டும் வந்து நெகட்டிவ்ல, சேம் இது இந்த கிரவுண்டும் வந்து நெகட்டிவ்ல, இந்த விசிசி வந்து பாசிட்டிவ்ல, இந்த விசிசி வந்து பாசிட்டிவ்ல. ஸோ இது வந்து பேட்டரி. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மோட்டர் கிட்ட எது கனெக்ட் பண்ணணும்னா இந்த மாடலில் இருக்கிற இந்த லெஃப்ட்ல வர அவுட்புட் 1 and 2, அவுட்புட் 3 and 4 இது வந்து ஒரு மோட்டருக்கு போயிடும், இது வந்து ஒரு மோட்டருக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் சர்க்யூட் கனெக்ஷன். இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் இருக்கு இல்லையா? நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக தான் போகும். ஆனால் நமக்கு வந்து இங்கே 7 வோல்ட்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, 5 வோல்ட் இருந்தாலே போதும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே மேலே ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2 லைட் இருக்கா? ஸோ அந்த லைட் வந்து எரியும் நமக்கு. அது எரியுதுன்னா ஓகே ப்ராப்பராக இது ஒர்க் ஆகுதுன்ற மீனிங் கொடுக்கும். அப்படி பண்ணியும் வந்து டவுன் ஃபேஸில் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா இங்கே ஒரு ரெகுலேட்டர் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மூலியமா பிளாக் லைன் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணும். சேம் அதே கான்செப்ட் தான். அது பிளாக் லைனை எப்படி ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இப்போ இந்த காருக்கு நடுவில் வந்து பிளாக் லைன் இருக்கும். அந்த பிளாக் லைன் வந்து இப்போ கார் மூவ் ஆகிட்டே இருக்கும், இந்த ரோபோட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பிளாக் வரும்போது ஆஃப் ஆகிடும். ஸோ ஆஃப் வரப்போ என்ன ஆகிடும்னா ஒரு வீல் தன்னால நிற்க ஆரம்பிச்சிடும், இது மட்டும் ரொட்டேட் ஆகும். ஸோ அது வந்து ரைட் சைடில் ரொட்டேட் ஆகும். இப்போ ரைட் சைடில் ஒரு பிளாக் லைன் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வர பிளாக் படும்போது இது வந்து லோ கிடைக்கிறதுனால ஆஃப் ஆகிடும். அப்போ வந்து லெஃப்ட் மட்டும் ரொட்டேட் ஆகும். சேம் அதே மாதிரி லெஃப்ட்டில் படும்போது லெஃப்ட்டில் இருக்கிற லோ கிடைக்கிறதுனால லெஃப்ட்டுடைய மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும், ரைட்டில் இருக்க சுத்தம். ஸோ இதுதான் இதோடைய கான்செப்ட்.
ஸோ இதுதான் பேக்லைன் ரோபோட். ஜஸ்ட் டைம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.